அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 24/9/2024 மதிய வானிலை அறிக்கை 2:30 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆந்திர கரையோரம் முதல் ஒடிசா கரை வரை நீண்டு கொண்டிருக்கின்ற இந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி அது வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உள்ள மேற்கு நோக்கி நகர்ந்து குஜராத் பகுதி வரைக்கும் சென்று அது நல்ல ஒரு கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக வானிலை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நல்ல மழை பொழிவுங்க. வட மாவட்டங்களில் நம்ம சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அனைத்து வட மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒதுக்கி இருந்தாலும் நல்ல ஒரு கனமழை பொழிவை சென்னை வரை பார்த்தீங்கன்னா அதிகாலை பொழுதில் போய் நல்லா கொடுத்துச்சு. அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதே வானிலை அமைப்பு தாங்க. அங்கங்கே தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருந்து உள் மாவட்டங்களில் அப்படியே கொடுத்த மழை பார்த்தீங்கன்னா வட கடலோரங்களுக்கு முன்னேறும். இந்த நிகழ்வானது போனதுக்கு அப்புறம் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மழை பொழிவு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்பகுதி தமிழகத்தின் தென்முனை மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கை இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெலிந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காற்று பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்லலாம். இதை விட பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க மழை பொழிவு. இந்த 28ஆம் தேதி வர மழை பார்த்தீங்கன்னா 28, 29, 30 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்கும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.